இந்த அவங்களுக்கு செவ்வாய் ரெண்டுல இருந்தான்னு விளக்கம் கொடுத்தீங்க. எனக்கு அது போல செவ்வாயும் சூரியனும் ஏழுல இருந்தா களத்திர பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா ஐயா? அருமை சிவம், அருமையான சிவம் கேள்வி. இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையை இடுகதிர் செவ்வாய் இடுகதி அதாவது செவ்வாயும் சூரியனும் எங்கு கூடி நின்றாலும் ஒரு பெண் ஜாதகத்துல அவளுடைய வாலிபத்திலேயே அவருடைய கணவன் இறந்து விடுவான் அப்படின்ட்டு ஒரு ஜாதக அலங்கார பாடல் இருக்கு. இடுகதிர் செவ்வாய் கூடி எங்கே நின்றாலும் வாலிபம் தன்னில் அமங்கலையாவால் கூறேன்னு இருக்கு. இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே, ஏன் ஏழாம் இடத்துல இருந்தா பிரச்சனை பிரச்சனை அப்படின்னா, இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒரு குறிப்பிட்ட லக்னம், அதாவது மகர லக்னம் துலா லக்னத்துக்கு தவிர மற்ற லக்னங்களுக்கு மரணத்தை எல்லாம் கொடுப்பதில்லை, அமங்கலை ஆகக்கூடிய தோஷத்தை கொடுப்பதில்லை. ஆனா அது தோஷம் செய்யுது. அது நீர் ராசிகள் இருந்தால் தோஷம் குறைவு. இந்த சூரியன் செவ்வாய் ரெண்டுமே பெரும்பகுதி ஒன்னு, ரெண்டு, 7, 4, 12, 8 இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்தா என்னன்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த இல்லற வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு ராஜாவும் ஒரு தளபதியும் சேர்ந்து நின்னாங்க அப்படின்னா என்னாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கனிவு பிறப்பது கடினம். அப்போ அங்க ஒரு 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 ரெண்டு வெப்ப கிரகங்கள், அதுவே ஜோதிட ரீதியா நம்ம வெப்ப கிரகங்கள் எடுத்துக்கூடிய கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும். அதுக்கடுத்தது அகங்காரமும் ஆன்மாவும் சேர்ந்து நிற்கும் பொழுது விட்டு கொடுத்தலே வராது, தன்னை இழக்கக்கூடிய தன்மை வராது. இல்லற வாழ்க்கையில் தன்னை இழந்தால்தான் இன்னொரு, அதாவது மனைவி கணவனிடத்தில் தன்னை முழுமையாக இழக்க வேண்டும், கணவன் மனைவியிடத்தில் முழுமையாக தன்னை இழக்க வேண்டும். உனை கொடுத்து என்னை நான் இழந்தால் அதுதான் அன்பே காதல். சாரி சாரி, என்னை கொடுத்து அது வெறும் பாடல் வரமாட்டேங்குது. நாமத்திலே இருக்கு. அது அருமையான பாடல். இதுல வரும் விஜய் நடிச்சிருப்பான், தெய்வானையும் தேவயானையும் ரம்பாவை நடிச்சிருப்பாங்க. ஆமா. அதாவது உன்னிடத்தில் என்னை கொடுத்தாலும் இன்னொரு படம், அது என்ன படம் எனக்கு மறந்துடுச்சு. அந்த படத்துல வரக்கூடிய பாடல் தான் அது. என்ன, அதாவது தன்னை இழக்க வேண்டும், கணவன் மனைவி இடத்தில் தன்னை இழக்க வேண்டும். எனக்கு அந்த இழப்பு வந்தால்தான் காதல், அதுதான் அங்க அன்பு இயங்கும். இந்த சூரியன் செவ்வாய் எப்பவுமே நல்லா யோசிச்சு பாருங்க. போர் வீரனும் போரினுடைய படைத்தளபதியும் ராஜாவும் ஒன்று சேர்ந்திருக்கீல, எங்காவது அந்த பாவத்தை இழக்க கொடுவாங்களா? அந்த பாவத்தில் இழப்பு வருமா? இவங்க ரெண்டு பேருக்கு வேலையே அதை காப்பாத்தி கைவசம் வச்சிருக்கிறது தான். இழக்குமா? அப்போ அந்த தன்மை அந்த இடம் இழப்பே ஏற்படாதனால, அந்த இடம் மயங்காதனால அந்த இடத்துல சுகம் பூரா எதுவுமே அனுபவிக்க முடியாது. 7ஆம் இடத்துல இருந்தால் தாம்பத்திய சுகம் போச்சு, தாம்பத்திய ரீதியான பிரச்சனை ஏற்படும். ஆணுக்கு இருந்தாலோ பெண்ணுக்கு இருந்தாலோ உஷ்ணத்தால் உயிரணுக்கள் பாதிக்கப்படும். பெண்ணுக்கு இருந்தா அந்த பெண் உறுப்பில் பிரச்சனைகள் ஏற்படும். தாம்பத்தியம் ஈஸியா இருக்காது. அதெல்லாம் நம்முடைய இவருடைய ஒன்றிய பெருமானோட காமசாஸ்திர நூல்ல தெளிவா கொடுத்திருக்கான். பெண்ணினுடைய அந்த அந்த இது 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 வந்து செக்ஸியல் அல்ல, இது வைத்தியம். புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா? ஒரு ஈரத்தன்மை, அந்த தன்மை எல்லாம் ஏற்படவே ஏற்படாது. அது அப்போ உடல் தாம்பத்தியம் என்பதே ஒரு கடினமான ஒரு ஒரு என்னமோ ஒரு கடினமான தன்மையா மாறிடும். அப்போ உடம்பு வலிக்கும். அப்போ அது வந்து அதை வெறுக்கக்கூடிய தன்மைக்கு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்முடைய நூல்கள்ல சொல்லப்படும். ஏன்னா ரெண்டுமே வெப்ப கிரகம், இதெல்லாம் சேரும் பொழுது இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும். இப்போ இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஏனோ பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ள, ஏனோ சங்கடம் வரும். பொருளாதாரத்துக்கு பெரும்பகுதி வெளியே தெரியுது, பொருளாதாரத்தை தொட்டும் அதை தொட்டு தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள பெரும்பகுதி அந்யோன்யம், தாம்பத்தியம், அன்பு, எதிர்பார்ப்பு, ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்க்கிற சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுத்தல், இதுதான் பிரச்சனையாக நிற்கும். இந்த பிரச்சனை வெளியே தோற்றத்துல வர்றது பொருளாதாரத்து மேல பழியா வரும். ஏன்னா அதை சொல்லும் போது உலகம் நகைக்காது. இதை சொன்னா உலகம் இந்த பக்கம் கூட்டம் அந்த பக்கம் கிண்டல் பேசும், உலகம் நம்மள ஒரு மாதிரி பார்க்கும்.
அப்போ இப்ப நானே இதை பேசுறேன்னா நான் யூடியூப்லயே முந்தியெல்லாம் பழைய வீடியோ போய் பாருங்க, சகட்டு மேனிக்கு பேசியிருப்பேன் தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி. அதாவது இவரு ஜோசியரா இல்ல டாக்டரா இல்ல அப்படின்னு பாக்குற அளவுக்கு பேசியிருப்பேன். இவர் தான் நம்ம ராகவின் காதல் எனக்கு போன் பண்ணார். போன் பண்ணி, ஐயா நான் இதெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறேங்க ஐயா, பயத்துல யூடியூப்ல தப்பா கமெண்ட் வந்துருமா அப்படின்ட்டு நான் பேசவே இல்லை. எப்படி நீங்க தைரியமா பேசுறீங்க, பாராட்டுக்கள். இவ்வளவு தைரியமா எப்படி பேசுறீங்க, ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துட்டா என்ன பண்றது, தப்பான கமெண்ட்ஸ் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நம்ம பேசும்போது நம்முடைய உணர்வு காமத்துல பேசுறது இல்லை. பேசும்போது நம்முடைய உணர்வு என்பது நம்ம எந்த உணர்வின் வழியா ஒரு விஷயத்தை வெளியே கொடுக்குறோமோ அதே உணர்வோடு அது பொதுமக்களை சென்றடையும். நாம பேசும்போது அதனுடைய உணர்வு எப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நின்று, ஒரு தாய் ஸ்தானத்தில் நின்று, ஒரு மருத்துவனாக, ஒரு ஜோதிடனாக, அந்த காலத்தில் ஜோதிடனே மருத்துவன், நம்ம உலகத்துக்கு ஒரு ஒரு நல்ல விடியல், உலகம் உயிர்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம பேசுறோம். அப்ப பேசும் பொழுது கட்டாயம் அதே உணர்வோடு தான் மக்களை சென்றடையும். எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் கூட தப்பா வந்திருக்காரு. என் பழைய வீடியோஸ்லாம் பாருங்க. இப்போ கொஞ்சம் பேசுறது இப்போ எனக்கு நேரம் இல்லை. நிறைய லாஸ்ட் வீடியோவை கட் பண்ணி போடுறேன், ஷார்ட்ஸ்ல பேசுறேன். எனக்கு தனியா பெரிய வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை. அப்போ அந்த வீடியோ எல்லாம் தெளிவா பேசியிருப்பேன், பழைய வீடியோவும். அப்போ அது 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 ஏன் அதுதான் உண்மை. சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது கட்டாயம் நம்முடைய தாம்பத்திய வாழ்க்கையை 7ஆம் இடத்தில் இருந்தால் பாதிக்கும். அப்போ அது மிகப்பெரிய பிரிவாக கூட ஆகலாம், பிரச்சனை கொடுக்கலாம். ஆனா சூரியன் செவ்வாய் சேர்க்கை பொருளாதாரத்தில் உலக மத்தியில் சுபஸ்தானத்துல போய் சூரியன் செவ்வாய் சேர்ந்து நின்றுச்சுன்னா நல்ல பதவி கொடுத்துரும். லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்து 7ல போய் நின்றுச்சுன்னா நல்ல பதவி, ஒரு அமைப்பு, இதெல்லாம் கொடுக்கும். ஆனா வாழ்க்கையை பிடிக்கும். புரியுதாங்க சார் பாலசுப்ரமணியம் சார்? ஆமாங்க, நல்லா தெரிஞ்சதுங்க, விளக்கம் கிடைச்சது. இதுவே வாக்குஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்து என்ன ஆகும்? பேச்சு சூடா இருக்கும். யார் பேசுவா? பேச்சு சூடா இருக்கும். ரொம்ப கதிச்சு பேசுவாங்க. ஏன் என்ன சொல்லு, சரி அவ்வளவுதானே, வெய் போட, இப்படி பேசுனா என்ன வேணும் உனக்கு? அதாவது இவன் அந்த உள்ளுக்குள்ள கனிவு இருக்கும். என்ன வேணும்னு கேட்கறாலோ வாங்கியாந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்பான். அதை கேட்கிற விதம் இருக்குல்லவா, என்னடா கண்ணு வேணும், இப்போ மாதிரி நான் ஈரோடு போறேன் உனக்கு வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்ன வேணும் உனக்கு? நான் ஈரோடு போறேன், வாங்கிட்டு வரணும். என்ன வேணும்? என்ன கேட்கலையே, ஒன்றும் வேண்டாங்க, நீங்க போயிட்டு வாங்கிட்டு. புரியுதுங்களா? அப்போ வாஸ்தவம். அப்போ அந்த சூரியன் செவ்வாய் அந்த தோணி மாறி போயிடும். அந்த தோணியில கேட்கும்போது கேட்கலான்னு இருக்கிறது கூட அவங்களுடைய புரிதல் வேற மாதிரி போயிடும் அல்லவா. இவன் வாங்கியாந்து கொடுக்கும், இவருடைய தோணியே இந்த மாதிரிதான் இருக்கும். சரி, இதுக்கு இந்த சூரியன் செவ்வாயை பிடிச்சு போட்டு விட்டா என்ன ஆகும்? என்ன வேணும் உனக்கு? நான் ஈரோடு போறேன், வாங்கிட்டு வரேன். ஈரோடு போனா சொல்ல சொன்னல 2 படம் இருக்கணும்னு காதல் எத்தனை தடவை சொல்றது? நானும் வார இருங்க. இது எப்படி இருக்கும் சார்? இது எப்படி இருக்கு? இது அடங்கிடும். இது உடனே போ சீக்கிரம் வா, லேட் ஆச்சு, போய் நேராச்சு வா. இப்ப இதுக்கு இதையே பிடிச்சி போடும்போது இதனோட தோணிக்கும் அதனோட தோணிக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது. இது இப்படி பேச்சுன்னா அதுக்கு மேல பேசும். புரியுதுங்களா? அப்ப அது பிரச்சனை. 2 பேருமே சிங்கர்னைஸ் ஆகி ஒருதான் அப்படியே இது வெளியில இல்ல இவங்க பேசிக்கிறதே அப்படியேதான் இருக்கு. வெளியில இருந்து பாக்குறவ நாம அந்த வீட்டுக்கு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, எங்க டிவி இருங்க வந்திருக்கான், டீ போட்டு கொடுத்துட்டு போலாம், டீ குடிக்கிறீங்களா? ஒண்ணு வேணாங்க, நான் புறப்படுறேங்க, விட்டா போதுங்க அப்படின்னு நாம அவங்க இயல்பாதான் அப்படி இருப்பாங்க. நமக்கு பார்க்கும் போதே ஒண்ணு வேண்டாங்க, நான் புறப்படுறேங்க. என்ன வேலையா வந்தீங்க, என்ன பார்க்க வந்தீங்க? இல்லைங்க நான் போன் பண்றேன் போயிட்டு அப்படின்ட்டு வந்துருவோம். ஏன்னா நமக்கு அது பார்க்கையிலேயே ஒரு மாதிரி இருக்கும், நம்ம போன் பண்றேங்க அப்படின்ட்டு வந்துருவோம். புரியுதுங்களா? அது உண்மையா. அதுதான். அடுத்த கேள்வி. அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம்.
நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு போன்